ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம ஜேர்னலிசம் அப்படிங்கிறது உள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, பெரிய ரீச் வந்திருக்கு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நாங்கள் படிக்கும்போது வந்து மொத்தம் 10 பேரில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் கூட அவனுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒன்று இருக்குதா, அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குதானே தெரிஞ்சிருக்காது. வந்து ஜேர்னலிஸ்ட்னா வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது நியூஸ் ரீடர் தான் ஜேர்னலிஸ்ட் நம்ம நினைப்போம். டிவியில் நியூஸ் படிப்பார். ஆனால் வரதராஜன் படிச்சுட்டு இருந்தார், ஃபாத்திமா பாபு படிச்சுட்டு இருந்தாங்க, அப்படி 4 பேர் படிச்சிருந்தாங்க. அவங்க தான் ஜேர்னலிஸ்ட் நினச்சிட்டு இருப்போம். இந்த ரிப்போர்ட்டரு, சப் எடிட்டரு, ப்ரூஃப் ரீடரு, கேமராமேன், வீடியோ கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பின்னாடி ஒரு 150 வேலை இருக்குன்னு நமக்குலாம் தெரியவே தெரியாது. அப்படி தான் நம்ம நினச்சோம். டிவியில் வந்து பேசினாருன்னா அவர் ஜேர்னலிஸ்ட் நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி கூட என்னை நிறைய பேர் ரோட்டில் பார்க்கும்போது பாண்டேடா அந்த டிவியில் நியூஸ்லாம் படிப்பார் அப்படிம்பாங்க. நான் வாழ்க்கையில் நியூஸ் படித்ததே இல்லை. நான் அவங்களுக்கு என்ன டிவியில் வர்றவர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு அடையாளம் தான் அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு எண்ணம். அதை தாண்டி இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய புரட்சி அடைஞ்சிருக்கு. அது வந்து அதோட ரீச் வந்து யாராலையும் கணிக்க முடியாததாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரீச் இருக்குமா அப்படின்னு 10 நாள் தொடர்ந்து வீடியோ போடுறான், 11 நாள் பயங்கரமாக பாப்புலர் ஆகிறான். ஒரு வீடியோ வைரல் ஆனால் போதும் ஒருத்தர் இந்தியா முழுக்க தெரிஞ்சவராகிறான். அப்படி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ரீச் கிடைக்குது. அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.